Hello students, today's thought: one who helps you, don't forget them. One who loves you, don't hate them. One who believes you, don't cheat them. Okay, today's topic is diazodization. Today's topic is diazodization. Diazo அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காம்பவுண்டில் 2 நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். diazodization. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒரு காம்பவுண்டில் 2 நைட்ரஜன் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். Diazodization. Okay, so diazodization is prepared by using aniline. எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? diazodizationna காம்பவுண்டில் 2 நைட்ரஜன் இருக்கும். அசோனா நைட்ரஜன், டைனா என்ன அர்த்தம்? 2 நைட்ரஜன் இருக்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் by using aromatic amines. For example, aniline. அப்போது அந்த aromatic amines நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்வெர்ட் பண்ண போகிறோம் diazonium salta by using sodium nitride. HCl, and we have to maintain the temperature of 0 to 5 degrees Celsius. We have to maintain 0 to 5 degrees Celsius. So the sodium nitride எப்படி இருக்கும்? NaNO2 plus HCl. இது ரெண்டும் ரியாக்ட் ஆனால் we will get freshly prepared nitrous acid. NaCl வெளியே போயிடும். நம்மளுக்கு என்ன இருக்கும்? இந்த நைட்ரஸ் ஆசிடை நம்மளோட அரோமேட்டிக் அமீன் இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? diazonium salt கிடைக்கும். diazo compound கிடைக்கும். We have to maintain the temperature of 0 to 5 degrees Celsius. Temperature is very very important in diazonium salt. Temperature maintain பண்ணுறது ரொம்ப important. ரொம்ப low temperatureல தான் diazonium salt prepare பண்ணுவோம். இதுக்கு இன்னும் மெயின்டைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்? இந்த diazonium salt unstable ஆயிரும், டீகம்போஸ் ஆயிரும். ஓகே, இட் வில் ப்ரிப்பேர் ஃபினால். என்ன ஆகும்? காம்பவுண்டே ஸ்ப்ளிட் ஆகி மாறிடும். ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர். எழுதணும் கண்டிப்பாக அந்த ரியாக்ஷனில் 0 to 5 degrees Celsius அப்படின்ற விஷயத்தை நல்லா கோட் பண்ணி எழுதணும். வி ஹாவ் டு மெயின்டைன் அட் லோ டெம்பரேச்சர். ஐஸ் பாத்தில் தான் வைப்போம். நம்ம நார்மலாக ஒரு லேபில் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிற எல்லா ரியாக்டன்ட்டையுமே ஒரு ஐஸ் பாத்தில் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு diazonium salt கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரா மெட்டீரியல்ஸ் வி ரெக்வயர்ட். என்ன தேவை diazodizationna? diazo 2 நைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் இப்படி இருக்க போகுது. N2Cl இதுதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போது இதில் பாருங்கள், diazo அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? 2 நைட்ரஜன் இருக்குது. இந்த காம்பவுண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்? அரோமேட்டிக் அமீன் தேவை, சோடியம் நைட்ரைட் தேவை, HCl தேவை. We have to maintain 0 to 5 degrees Celsius. Then only we will prepare benzene diazonium chloride. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்க? சோடியம் நைட்ரைட் தான் ஆட் பண்ணுவீங்க. HClோடு அது ரியாக்ட் ஆகி அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? சோடியம் நைட்ரைட் நைட்ரஸ் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, லெட் மீ கோ இன் டு த ரியாக்ஷன் பை ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். இப்போ அனிலீன் நம்மளோட அரோமேட்டிக் அமீனோட குட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா aniline. When this aniline, okay, it is going to reacting with sodium nitride, HCl, we have to maintain the temperature of 0 to 5 degrees Celsius. We will get benzene diazonium salt. N triple bond NCl. Okay, plus 2 molecules of water will be removed. 2 molecules of water will be removed. But நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. we are maintaining the temperature of 0 to 5 degrees Celsius. We are getting benzene diazonium chloride. Okay,
ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு க்ளோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா இந்த சோடியம் நைட்ரேட்டும் HClலும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we will get HNO2 நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கும். இந்த நைட்ரஸ் ஆசிட் தான் என்ன பண்ணும், நம்மளோட அனிலினோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பென்சீன் டைசோனியம் சால்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாக இப்படி தான் நம்மளோட ரியாக்டன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு, ஸோ சோடியம் நைட்ரைடும் HClலும் சேர்ந்து sodium nitride and HClலும் சேர்ந்து we will get nitrous acid plus NaCl. Okay, this nitrous acid is going to reacting with aniline. இந்த nitrous acid தான் என்ன பண்ண போகுது, அனிலினோட ரியாக்ட் ஆக போகுது. We will get benzene diazonium chloride. ஓகே, இன்னும் கிளியராக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சோடியம் நைட்ரேட்டும் HClலும் sodium nitride plus HCl, okay, it is going to react, it form nitrous acid plus NaCl. This nitrous acid will be reacting with our aniline, அனிலினோட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இப்போ தான் என்ன கிடைக்கும், benzene diazonium salt கிடைக்கும். we will get benzene diazonium salt, N triple bond N Cl. okay, அப்புறம் என்ன வரும், 2 molecules of H2O, 2 molecules of H2O கிடைக்கும், 2 molecules of H2O கிடைக்கும். okay, so this is benzene diazonium chloride. This is aniline. So what is diazotization அப்படின்னா, that aromatic amine when it is reacting with sodium nitrate and HCl, we have to maintain the temperature of 0 to 5 degrees Celsius. We will get benzene diazonium chloride. When this sodium nitrate and HCl will react and it will gives what, freshly prepared nitrous acid, it will give nitrous acid. This nitrous acid is going to reacting with our aromatic amine, example is aniline, to give benzene diazonium chloride. இந்த benzene diazonium chloride தான் எதுக்கு வேணும்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஒன்று படிப்போம் நெக்ஸ்ட்டு. அதில் ஸ்டார்டிங் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் டைசோனியம் குளோரைட். சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் நம்மளோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னது, பென்சீன் டைசோனியம் குளோரைட். ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டை ப்ராசஸ் இதுக்கெல்லாமே டை இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துலேயும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த டைசோனியம் சால்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.